ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரன் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 9. இன்றைய பாட்டி சித்தர் லீலாமிருதத்தில் நமது சத்குரு பகவான் பாட்டி சித்தர் அறக்கட்டளையின் செயலாளர் திரு மதனகோபால் அவர்களின் வாழ்வில் நடந்ததை நாம் அனைவரும் சேர்ந்து பகிர்ந்து பருகுவோம். திரு மதனகோபால் அவர்கள் திருப்பூர் மாநகரத்தில் சொந்த தொழில் செய்து வந்த காலகட்டத்தில் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு ரூபாய் 50 லட்சத்திற்கு மேலாக கடன்பட்டு இனி இத்தொழிலை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு நொடிந்து போயுள்ளார். பணத்திற்காக கஷ்டப்பட்டு தன் சொந்த தொழிலை விட்டுவிட்டு திரு மதனகோபால் சம்பளத்திற்கு வேலைக்கு செல்லும் சூழ்நிலையும் ஏற்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் திரு மதனகோபால் அவர்களின் நண்பர் காவல்துறையில் பணிபுரியும் SI யுவராஜ் என்பவர் மூலம் ஸ்ரீ பகவான் பாட்டியை பற்றி கேள்விப்பட்டு திரு மதனகோபால் அவர்களும் அவரது தந்தையும் பாட்டியை தரிசிக்க கொடுமுடி டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் தோட்டத்திற்கு ஆழ்நிலை பக்தியோடும் பாட்டி மீது அபார நம்பிக்கையோடும் இருவரும் சென்றனர். இவர்கள் இருவரும் சென்ற அக்கணத்தில் பாட்டிக்கு முன்பு ஒரு அடியவர் ஒரு உணவு பொட்டலத்தை படைக்க பாட்டி அவ்வுணவு பொட்டலத்தை கோபத்துடன் ஆக்ரோஷமாக தூக்கி வீசி எறிய தகாத வார்த்தைகளை திட்டிக் கொண்டு கிடந்தார். பகவான் பாட்டி சித்தர் தூக்கி வீசிய உணவின் பெரும் பகுதிகள் பாட்டி சித்தர் ஏற்கனவே கழித்து வைத்திருந்த இயற்கை கழிவுகளின் மீது விழுந்து கிடந்தது. இச்சமயத்தில் திடீரென பகவான் பாட்டி சித்தர் தான் தூக்கி எறிந்த இயற்கை கழிவுகளின் மீது விழுந்த உணவு பதார்த்தங்களை சுட்டிக்காட்டி, நீ எடுத்து சாப்பிடுடா என திரு மதனகோபால் அவர்களை பார்த்து உத்தரவிட்டார்கள். அங்கே இருந்த அநேக அன்பர்கள் திரு மதனகோபால் அவர்களை பார்த்து அதிர்ச்சியுடன் பிரமித்து நின்றார்கள். திரு மதனகோபால் அவர்களோ சற்றும் முகம் சுளிக்காமல், அருவருப்பு படாமல், எவ்வித கூச்சமும் இல்லாமல் பயபக்தியுடன் பிரசாதம் என பாவித்து இயற்கை கழிவுகளின் மீது விழுந்த உணவை இயற்கை கழிவுகளுடனே எடுத்து சாப்பிட்டு உள்ளார். இது எப்படி சாத்தியம்? ஆனால் சத்தியமே. காரணம், உத்தரவிட்டது பரம்பொருள் பராசக்தி பாட்டி சித்தர் அல்லவா? பணிந்துதானே ஆக வேண்டும். திரு மதனகோபால் அவர்கள் சாப்பிடுவதை கவனித்த பாட்டி சித்தர் சிறிது நேரத்தில் சாந்தமாகி தனதருகில் திரு மதனகோபால் அவர்களை அழைத்து கடுமையாக அடிக்க, எவ்வித மறுப்பும் எதிர்ப்பும் இல்லாமல் பாக்கியமாக கருதி பாட்டி கொடுத்த அடியை பவ்யமாக வாங்கிக் கொண்டார் திரு மதனகோபால் அவர்கள். சித்தர்கள் கையால் அடி வாங்கினால் கர்மா அழிந்து களிப்பான வாழ்வு அமையும் என்பது முன்னோர்களின் சத்திய கூற்று. இந்த நிகழ்வுக்கு பின்னே சிறிது நேரம் கழித்து நம் பகவான் பாட்டி சித்தர் அமைதி அடைந்து திரு மதனகோபால் அவர்களை அன்புடன் ஆசீர்வதித்து அனுப்பினாராம் நம் பாட்டி சித்தர். சிரமப்பட்டு வந்த இக்காலகட்டத்தில் திரு மதனகோபால் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த இடத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். தொழிலும் செய்து கொண்டே வேலைக்கும் சென்று கொண்டிருந்த இவருக்கு என எவ்வித கௌரவம் என்றெல்லாம் எதுவும் அப்பொழுது இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட துரதிர்ஷ்டமான சூழ்நிலையில் இருந்த திரு மதனகோபால் அவர்கள் நம் சத்குரு பகவான் பாட்டி சித்தரை முதலில் சந்தித்து மேற்சொன்ன விஷயங்கள் நடந்த பின் இவரது வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடந்தேற தொடங்கியது. ஒரு சில மாதங்களில் இவரது தொழில் நல்ல முறையில் நடக்க ஆரம்பித்தது. குறைவில்லா வருமானம் தங்கு தடையின்றி வர ஆரம்பித்ததுடன் அது லாபமாக பாட்டியின் ஆசியால் உருமாற ஆரம்பித்தது. சிறிய அளவிலான வீட்டில் குடித்தனம் செய்து வந்த திரு மதனகோபால் அவர்கள் 3 மாடி வீடு கட்டி அதில் 2 தளங்களை வாடகைக்கு விட்டுவிட்டு ஒரு தளத்தில் பாட்டியின் கருணையோடு நன்முறையில் வாழ்ந்து வருகிறார் இன்று. மேலும் பாட்டியின் கிருபையால் சொந்த வீடு கட்டி முடித்ததோடு மட்டுமில்லாமல்
பல இடங்களில் காலிமனைகளை வாங்கி போட்டு ஒரு சில கோடிகளுக்கும் அதிபதியாகும் பாக்கியம் பெற்றார் திரு மதன கோபால் அவர்கள். மேலும் பகவான் பாட்டி அறக்கட்டளை செயலாளராகவும் இன்ன பிற அறக்கட்டளைகளில் அறங்காவலர் குழு தலைவராகவும் இருந்து பணியாற்றும் வாய்ப்பு பெற்று கௌரவமிக்க மனிதராக இச்சமுதாயத்தில் வலம் வருகிறார் திரு மதன கோபால். எல்லாம் பாட்டியின் கருணை விழி ஒளியின் மகிமையே. திரு மதனகோபால் அவர்கள் வாழ்வில் நடந்த பாட்டியின் லீலாமிர்தத்தின் தொடர்ச்சியை நாளைய காணொளியில் அனைவரும் சேர்ந்து பருகுவோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.